எமது தேசத்தில் படித்தவர்கள், பட்டறிவுள்ள மனிதர்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆமாம், நாம் இழந்தோம் ஈழத்தை. ஆனால் இன்று உங்கள் தாயக பூமியிலே உங்கள் குள்ளை நாடிகளை, உங்கள் இதயத்தை அறுத்துக் கொண்டு திரியும் திராவிட கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்து ஏன் இலவசத்தை நாடுகிறீர்கள் என்று தெரியவில்லை. நாம் இலவசம் தரமாட்டோம். உங்களுக்கான கல்வி, வாழ்க்கை உங்களுக்கான பயிற்சிகளாக வழங்கப்படும் என சொல்லுகின்றோம். ஆடு மாடு மேய்ப்பது அம்மா, தாய், தந்தை, பிள்ளைகளே, நீங்கள் சிந்திக்காதீர்கள். புலம்பெயர் நாட்டில் ஆயிரம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பது நீங்கள் ஒரு நாள் புலம்பெயர் நாடுகளில் வருவீர்களானால் அந்த கவலைகளும் அனைத்தும் உங்களுக்கு தெரியும். ஆம், உலக அரசியல் பேசுபவன் எங்கள் அண்ணன் சீமான். தயவு செய்து நீங்கள் நம்புங்கள். ஒரு 5 வருடம் ஸ்ரீலங்கா போல் நீங்கள் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கான ஆட்சி மக்கள் ஆட்சியாக எழில் கொஞ்சம் நாடாக மாற்றுவோம். ஆம், நாமும் எமது அண்ணன் உயிரிலும் மேலான சீமான் அண்ணனுடன் உடன் நிற்போம். ஏனெனில் நாம் ஈழத்தை இழந்தோம். ஆனால் நாம் இனி தமிழ்நாட்டை இழக்க விட மாட்டோம். அதற்காகவே எமது அண்ணன் இப்பொழுதும் தனிமையிலேயும் தனி கட்சியாகவும் தனி மனிதர்களாகவும் படித்த பட்டறிவுள்ள செல்வங்களுடன் அண்ணன் களத்தில் நிற்கின்றார். 1000 பேர் வெளியேறுவார்கள். அவர்கள் பணத்தாசை பிடித்தவர்கள், பண மேகம் கொண்டவர்கள். மக்களுக்காக நிற்பவனே அவன் புரட்சியாளனாக இருக்கின்றான். அதற்காகவே அண்ணன் ஒவ்வொரு களமுனையிலும் ஒவ்வொரு அரசியல் போராளிகளை களமாடி கொண்டிருக்கின்றான். அண்ணன் கைகளை இந்த ஆண்டு 2009 நாம் இழந்தோம் ஈழத்தை. 2026 நாம் மீட்போம் எமது இரத்த நாடான எம் தாய் தமிழ்நாட்டை. அதற்காக நீங்கள் ஓர் வாக்கு விவசாய சின்னத்திற்காக வழங்குவீர்கள் என எமது உயிரிலும் மேலான தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும், உங்களும் உயிருக்கும் உயிராக நாம் நேசித்திருக்கின்றோம். அதற்காகவே கேட்கின்றோம், ஓர் வாக்கு மாத்திரம் போதும். அந்த வாக்கை கொடுங்கள். 5 ஆண்டுகள். அதற்கு பிறகு தூக்கி எறியுங்கள். எம் படித்த படிப்பறிவில்லா பட்டதாரிகளே, அண்ணன் காணொளி வீச்சாக உங்களுடன் வந்து கொண்டிருக்கின்றார். சத்தியம், இது சாத்தியம் ஆக்குவது எமது வேலையாக இருக்கும். நாமும் ஓர் அணில் என்று சொன்னால் விஜயின் அணில் அல்ல. அண்ணனுடன் உற்று துணையாக தோளுக்கு தோளாக நாம்